யார் போன கீழே ஊதுது இந்த இடத்துல வந்து நின்றுட்டு போஸை பார்த்து கைஸ் இப்போவே கரம் பானி வாங்கலான்னு இப்போ போயிட்டு இருக்கோம் கைஸ் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டு. ஸோ எல்லா இடமும் எதுக்காக கரம் பானி வாங்க போகிறோன்னா கப் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கைஸ். ஸோ ஒரு 2 கப் நூடுல்ஸ் இருக்கு கைஸ். இது வரை போக போக கைஸ் போக எல்லாம் கட்டி எல்லாம் ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். ஸோ கரம் பண்ணி எதுக்காக வாங்க போறோம்னா கைஸ் நாங்கள் கரம் பண்ணி வாங்குற பிளானை மிஷின் ஃபெயில் பண்ணிட்டோம் கைஸ். யார் போன கீழே ஊதுது நாங்கள் போய் அந்த கரம் தண்ணி வாங்குறதுக்கு போயிட்டு கேன்சல் பண்ணிட்டோம் கைஸ். கரம் தண்ணினா ஹாட் வாட்டர் கைஸ். ஸோ அது வாங்குறது கேன்சல் பண்ணிட்டோம். எதுனாலனா வந்து இது 3rd கிளாஸ் ஸ்லீப்பர் இருக்குல்ல கைஸ், இது ஒரு அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் இது ஒன்று, இதை தாண்டி இன்னும் ஒரு இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துடுச்சு கைஸ், ஸ்லீப்பர் வந்துடுது. ஸோ அங்கே ஃபுல்லாக பையங்களாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து போகல. ஸோ அதனால அதுக்கு ஃபுல்லாக பையங்களாக இருக்காங்களா, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பக்கம் நம்ம போகல. சரி வேண்டாம், கரம் தண்ணிலாம் வேணாம், நீ இது கப் நூடுல்ஸ்லாம் வேணாம், பட்னியாகவே இருக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஸோ இங்கே அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன் கேஸ். இங்கே வந்து நூடுல்ஸ் வந்து ஓகே தான், நூடுல்ஸ் வந்து ஓகேவாக தான் கேஸ் இருந்தது. நம்ம அந்த ஃபஸ்ட்டு மதியானம் மீல் சாப்பிட்டோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஓகேவாக தான் இருந்தது. வந்து ஒரு சாஸ் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போட்டுட்டு அந்த சாஸ் பேக்கெட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு கேஸ். நூடுல்ஸ் வந்து 50 ருபீஸ். அந்த மதியானம் சாப்பிட்டோம்ல அது வந்து 130 ருபீஸ் கேஸ். அந்த சாப்பாடு மீல்ஸ் எல்லாமே சப்பாத்தி பன்னீர் ஸோ அதெல்லாம் சேர்த்து ஸோ வந்து 50 ருபீஸ். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபுட்டு வரும் நாங்கள் பார்க்குறோம், வரவே மாட்டேங்குது. இதோட நைட்டு தான் வரும் போல். சரி ஓகே நைட்டு பார்த்துக்கலான்ட்டு இப்போ அந்த ஸ்நாக்ஸு கேக்கு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். வர டனல்லாம் வந்தது கைஸ். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ் டனல். ஸோ அந்த டனல் எல்லா பசங்கள்லாம் அங்கே கட்டிகிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க பார்த்தீங்களா கைஸ், மேகி நூடுல்ஸ்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு பையன் இருக்காங்க, அவங்க வந்து கட்டிட்டு இருக்கிற கைஸ் ஃபோன் காலில். ஸோ இது இதாக இருக்குது. ஸோ கைஸ் இதுக்கப்புறம் வந்து அப்படியே திரும்பி வந்துவிட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதே ஒர்க்கு மறுபடியும் பார்த்து தூங்குறது தான். இதே தான் கைஸ் திரும்ப நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தூங்குகிறோம், ஏந்துக்கிறோம், ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பி பத்துக்கிறோம், தூங்குகிறோம், ஏதாவது பசிக்கிற மாதிரி தான் சாப்பிட்ருக்குறோம், ஏதாவது ஸ்நாக்ஸு தான். ஸோ இதுக்கப்புறம் இதே மறுபடியும் திரும்பி பத்துக்கிறோம். இதே தான் கேஸ் ரொட்டீனாக போயிட்டுருக்கு கேஸ். இப்போ டைம் வந்து 5:30க்கு மேலே ஆகுது. இப்போ வந்து சரி ஒரு இன்னும் 1 hour இருக்குது 6:30 ஆகிறதுக்கு. 6:30 நம்ம ஷார்ட்ஸ் வந்துடும் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோலாம் அதெல்லாம் தாண்டி தான் கேஸ் வரும்போது நான் ஏன்னா அந்த லூஸ் மாதிரி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதான் கேஸ் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன்னா நான் எதோ பேசிகிட்டு இருக்கேன் கேஸ் நான். ஸோ இதுக்கு தான் 6:30. இப்போ 6:30ன்னு வச்சுக்கோங்களேன். 6:30னா இன்னும் 12 மணி நேரம் இருக்குது கேஸ். அடுத்த நாள் 6:30 தான் நம்ம போய் இறங்கிடுவோம், நம்ம டெல்லி ரீச் ஆகிடுவோம். ஸோ இன்னும் 12 மணி நேரம் இருக்குது கேஸ். இன்னும் 12 மணி நேரம் நம்ம வந்து ட்ரெயினில் இன்னும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம அதான் கேஸ் தூங்க போகிறோம் கேஸ் திருப்பி. அதுக்கப்புறம் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது நல்லா நான் காட்டுறேன் நான் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், ஒரு வித்தியாசமான ஒரு பூ இங்கே இருக்குது. இது என்ன விதமான பூ கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இது வந்து ஜூம் பண்ணால் ஒரு மாதிரி கிளாரிட்டி இதுவாகுது, ஆனால் வந்து நேரில் நல்லா இருக்கு கைஸ். அது பார்க்க இதோ பாருங்க கைஸ், காட்டன் நினைக்கிறேன். இங்கே தான் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் சும்மா. காய்ஸ் இங்கே பாருங்க கைஸ், மலை காய்ஸ் செம்மையாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்க அண்ணா அப்படியே போஸ் கொடுத்து நிற்கிறான். வேறு லெவலில் இருக்கு காய்ஸ். கைஸ் அங்கே ஒருத்தர் சாய்னு சொல்லிட்டு போகிறாரு கைஸ். அது வந்து டீ எடுத்துகிட்டு போகிறாரு அவரில். இங்கே வந்து நின்றுட்டு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு போஸை பார்த்து குடி 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 குடின்னு சொல்லிட்டு வேணான்னா இந்த பரவாயில்ல குடி சொல்லிட்டு அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப கிளம்பிட்டாரு கைஸ். டைம் வந்து கைஸ் டைம் வந்து 6:10 ஆகுது கைஸ். இப்போவே வந்து நைட் டின்னர் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து சிக்கன் பிரியாணி, அண்டா பிரியாணி, அதுக்கப்புறம் வெஜ்ஜு பிரியாணி ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருந்ததா. ஸோ வந்து சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாமேன்ட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ வந்து வயிற்று கணக்குனாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாமேன்ட்டு ட்ரை பண்ணிக்கோ. ஸோ சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணிக்கோ. ஸோ பார்க்குறேன் இங்கே பாருங்க கைஸ். ஸோ
சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து தக்காளி சாதமாக ஏதோ ஒரு மாதிரி இங்கே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் மட்டும் எப்படி சாப்பிடுவோம், என்ன டேஸ்ட்டு இருக்குன்னு. ஸோ சாப்பிட்டு சொல்லு, என்ன சாப்பிட்றேன், எப்படி இருக்குது உண்மையாக சொல்லு, நல்லா இருக்கா? நான் டேஸ்ட் பண்ணுறேன். தக்காளி சாதத்துலேயே அந்த பிரிஞ்சி டேஸ்ட்டு கேஸ் இது பிரிஞ்சி டேஸ்ட் தான் வருது ஃபுல்லாகவே. இங்கே சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் நல்லா தான் கேஸ் இருக்கேன். அந்த வெஜ்ஜு பிரியாணி சொல்கிறாங்களா, இந்த வெஜ்ஜு பிரியாணிலேயே சிக்கன் பீஸை மேலே வந்து வச்சுட்டு ஒரு லெக் பீஸை வச்சிடுறாங்க. ஸோ லைட்டாக இந்த சிக்கன் கிரேவி அது போட்டுடுறாங்க. ஸோ போட்டு அப்படி சிக்கன் பிரியாணின்னு தராங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி தான் இருக்குது வெஜ்ஜு பிரியாணியில் சிக்கன் பீஸ் வச்சு அந்த மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேயா இருக்குது. பசிக்கு ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஓகே நல்லா தான் இருக்குது. ஓகேவா இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே மீடியமாக இருக்குது. ஓகே அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். கைஸ் இந்த பிரியாணியோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லலை கைஸ், 120 rupees கைஸ். வெளியே என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இங்கேயும் கொடுக்குறாங்க இங்கேயும் விற்கிறாங்க. 120 rupeesக்கு இங்கே வந்து வர்த்தான்னு கேட்டால் ஓரளவுக்கு கைஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டோம், கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டோம். ஸோ மேலே ஏறி வந்துவிட்டோம். ஸோ நான் இங்கே வந்துட்டு அண்ணா அங்கே வந்துட்டான். ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெஜ்ஜு பன்னீர் பரோட்டா, வந்து ஆலு பரோட்டா, அப்புறம் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சிக்கன் பிரியாணி. ஸோ அதுமாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த ஆர்டர் நோட்டில் எழுதிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி பார்த்தோம், ஒரு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ எதுனால நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ நல்லா அப்புறம் 2 ஆர்டர் பண்ணிட்டு நல்லா இல்லைனா ஸோ அதுக்கப்புறம் அதனால தான் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பசி இறங்கலையா. ஸோ அதனால் திருப்பி வந்து இப்போ வந்து பன்னீர் பரோட்டா வந்து சொல்லியிருக்கோம். ஒரு பிளேட்டில் வந்து 2 பன்னீர் பரோட்டா வருமா. அதோட ப்ரைஸ் வந்து 150 rupees கைஸ். ஸோ 150 rupees சரி ஓகே. மிச்சம் வந்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்குமான்றது தெரியல. சரி பன்னீர் வந்து காலையில் சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த தொட்டு அது வந்து நல்லா இருந்தது, இந்த சப்பாத்தியும் வந்து அந்த பன்னீரும். சரி ஓகே அதே நல்லாயிருக்கும்ன்றா அதுக்காக. ஸோ அதே மாதிரி வருமா இல்லை அது வேறையான்னு தெரியல. ஸோ பார்ப்போம் கைஸ், அது சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து 150 rupees சொல்கிறாங்க. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஓகே. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நான் வந்து உங்களுக்கு அந்த பன்னீர் பரோட்டா நம்ம வந்து வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் கைஸ். ஸோ வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் வந்து இவ்வளோ நேரம் அம்மா கிட்டே பேசிட்டு இருந்தேன்னா அந்த டைமில் வந்து தான். ஸோ அண்ணன் வந்து வெயிட் பண்ணாமல் வந்து அண்ணா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் இப்போ நான் வந்து சாப்பிட்றேன் கைஸ். ஸோ இது பாருங்க கைஸ் இந்த மாதிரி இருக்குது. இதோ நம்ம போய் அவர் வந்து ஆர்டர் பண்ணார், அவரும் அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு பரோட்டா சாப்பிட்டோம். ஸோ இன்னொரு பரோட்டா இருக்குது. ஓரளவுக்கு ஓகேயா இருக்குதுன்னு சொன்னால் ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்க கைஸ். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபாயில் கவரில். ஸோ உள்ளே வந்து ஆலு வச்சு கொடுத்துருக்காங்க கைஸ். ஆலு பரோட்டா உருளைக்கிழங்கு உள்ளே இருக்குது போல். ஸோ ஃபஸ்ட்டு வெறும் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஆமாம் கைஸ் இது வந்து ஆலு பரோட்டா தான். உள்ளே வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பன்னீர் தான் கேட்டோம். ஸோ பன்னீர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பன்னீர் டிப் பண்ணிவிட்டு தொட்டுட்டு இல்லையா நல்லா கேஸ் இருக்குது. ஸோ இது வந்து பன்னீர் தான் சொல்லி ஆர்டர் பண்ணோம். அவங்களும் பன்னீர் தான் நோட் பண்ணிட்டு போனாங்க. பட் ஆனால் பன்னீரே இல்லை. இது வந்து அந்த சுண்டலாக இது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து இதில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா, இந்த பேர் தெரியல. இந்த வந்து உருண்டை அந்த க்ரீன் கலரில் இருக்குமே பீன்ஸ் மாதிரி. ஸோ அதுதான் உள்ளே இருக்குது. ஸோ பன்னீர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் பன்னீர் இல்லை இது. அதுக்கப்புறம் இது வந்து ஆலு உள்ளே வச்சு தந்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ். ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் 150க்கு இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கைஸ் இருக்குது. இது இந்த ரேட்டு பிரியாணி அதெல்லாம் வந்து பிரியாணி அந்த 120 அதெல்லாம் வந்து ஓகே. பட் ஆனால் இது 150ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து சரி என்ன பண்ணுறது, சாப்பிட தான் ஆகணும். டேஸ்ட் வைஸ் பார்த்தா நல்லா தான் கைஸ் இருக்குது. கைஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கைஸ். ஸோ பிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது சொல்ல மாட்டேன். ஸோ அது சொல்லிக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ் நைட் டைமில் எப்படி இருக்குது பாருங்க கைஸ். இந்த இடம் இருங்க பாருங்க கைஸ், ஒன்றுமே தெரியல கைஸ்.
இரு டைம்ல இருக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுடா. இரு டைம்ல ஒன்றுமே தெரியல. அந்த பக்கம் ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ட்ரெயின் போயிடுச்சு பாருங்க. இப்போ எவ்வளோ இருட்டா இருக்கு. இந்த ட்ராக் படம் தாங்க தெரியுது. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல, அவ்வளோ இருட்டா இருக்கு. இந்த இடத்துல யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் அப்படியே நின்றுருக்கோம். ஸோ இப்போதான் வந்து எல்லாம் ஓரளவு இப்போதான் வந்து எல்லாம் ஓரளவு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த இடத்துல யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் இருக்கோம் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் நான் தெரிவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரமா எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? ரொம்ப நேரம் வந்து எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு அங்கேயே ஒரு அந்த இடத்துல படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து இங்கே வந்துட்டு கைஸ். இப்போ திருப்பி மறுபடியும் போய் அதே ரொட்டிக்கு போயிடுவோம் கைஸ். திருப்பி போய் படுத்துக்கிறது உட்காருறது. இந்த இடத்துல கிராஸ் பண்ணி ஜாலியாக இருக்கு. இந்த இடத்துல வந்து நாத்தடிக்குது, அதனால தான் அந்த இடத்துக்கு போகணும். இந்த வழியாக தான் கைஸ் உள்ளே போனோம் நம்ம. ஸோ உள்ளே போய் அப்படி நம்ம போயிட்டோம்னா நம்ம இடம் வந்துடும். ஏதோ டிஃபன் சத்தம் வந்து நாங்கள் கிளம்புறோம். நைட் டைமில் ஏதோ ஆவி ஏதோ வருது போல கைஸ். ஸோ ஆனால் நாங்கள் கிளம்பிடுவோம் கைஸ். பாருங்க கைஸ் எவ்வளோ இருட்டாக இருக்கும். நான் உள்ளே போகிறேன் போது பாருங்களேன். பாருங்க கைஸ் எவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த இருட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் கைஸ். டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். டெல்லியில் நம்ம காலை வச்சுட்டோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இங்கே நான் ஊதுறேன்னா புகை வரும் கைஸ். புகை வருது பாருங்க கைஸ். கைஸ் சரியான குளிருது கைஸ். அதனால எல்லாரும் சொட்டு அப்படி இது எல்லாத்தையும் போட்டாச்சு. செம்ம கோல்டு கைஸ். இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு ட்ரெயினில் வந்து செம்ம குளிர் வந்துருச்சு கைஸ். நடுங்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பளியை போட்டு படுத்ததுக்கப்புறம் தான் ஏதோ ஓரளவுக்கு கூட சமாளிக்க முடிச்சுது. இங்கே ஒருத்தவங்க வந்தோடனே அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இங்கே காட்டுற ரூம் இருக்குது அதுன்னு சொல்லுவாங்களே. அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து எங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது போகிறது முன்னாடி. ஸோ இவங்க வந்து இவங்களும் தான். ஸோ அவங்க வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு புரியாமல் நாங்களும் ஆமாம் இல்லை பேசி இவன் ஏதோ அவருக்கு பின்னாடியே போயிட்டுருக்கோம். என்ன அவர் நினைக்கிறாரு அவர் கூட நாங்கள் போகிறோமா இல்லை வந்து நாங்கள் தனியாக போகிறோமான்னு எங்களுக்கு தெரியல. அது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஸோ இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஷாப்பிங்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து செம்ம ஜாலியாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல வந்தோடனே செம்ம கோல்டாக இருக்குது. கையெல்லாம் வந்து வரைச்சி போயிடுச்சு கைஸ். நல்லா இருக்குது கைஸ். எல்லாரும் இடம் பார்க்குறாங்க கைஸ். அது ஒரு மாதிரி இருக்குது கைஸ். செம்ம கோல்டாக இருக்குது கைஸ் இந்த இடம். புகை வந்தோடனே வாயில புகை வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு பார்த்தோடனே கைஸ். டெல்லியில வந்து என்னென்னமோ நடந்துருச்சு கைஸ். அதுக்கப்புறம் என்னமோ அவங்க சொத்தி எழுதி தர மாதிரி இந்தா புடின்ட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க கைஸ். லடுக்காவா லடுக்கியான்னு கேட்குறாரு என்ன பார்த்து.